கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் 12 சீஷர்களை குறித்து அதிகமாக தியானித்து வருகிறோம். கடந்த முறை உங்களுடைய மத்தியிலே பர்த்தலமேயு என்ற தேவனுடைய சீஷனை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்ற ஒரு சீஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சீஷன் என்ற வார்த்தைக்கு பின் செல்லுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன், தன்னை தாழ்த்துகிறவன், திறந்த மனதாய் இருக்கிறவன், குருவை போல மாற வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவன் என்பது அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அநேகர் இளம் ஊழியக்காரர்களை பயிற்றுவித்தார். எலியா எலிசாவை பயிற்றுவித்தார். எலிசா கேயாசி என்ற ஒருவனை பயிற்றுவித்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யோவானுக்கு சீஷன் இருந்தார்கள். ஆகவேதான் லூக்கா 11:1 யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல, தேவனே இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். குரு என்றால் முன்மாதிரியான ஒரு தலைவர். குரு என்றால் கற்றுக் கொடுக்கிறவர். குரு என்றால் நல்ல போதகர். குரு என்றால் ரபி, ரபுனி, மதிப்புக்குரியவர் என்று அழைக்கப்படுகிறவர். ஆகவே யோவான் ஒரு காலம் மட்டும் தனக்கென்று சிஷ்யர்களை வைத்திருந்தார். ஒரு காலம் முடிந்ததும் இயேசுவிடத்தில் அந்த சிஷ்யர்கள் எல்லாரையும் அவர் ஒப்பு கொடுத்தார். பேதுரு முன்பாக யோவானுடைய சிஷ்யன் தான். நாத்தான்வேல் யோவானுடைய சிஷ்யன் தான். ஆனால் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பிறகு ஒரு ஹை ஸ்கூலுக்கு போகும்போது எலிமெண்டரி ஸ்கூல் அளவுதான் சிலர் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். செகண்டரி கிரேட் ட்ரைனிங், பிடி ட்ரைனிங் என்று வருகிறது. காலேஜ் வரும்போது ப்ரொஃபஸர்ஸ் என்று வருகிறது. ஒரு லெவல் வரைக்கும் சில குருக்கள் வளர்த்தி விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அடுத்த குருக்களிடத்தில் அவர்கள் ஒப்புவிக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கும் பல சபைகள் இருக்கின்றன. சில சபைகள் ரட்சிப்பு வரை கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள். இன்னும் சில சபைகள் அபிஷேகம் வரைக்கும் வருகிறார்கள். இப்படி பூரணத்துக்குள்ளாய் கொண்டு போகிற சில சபைகள் இருக்கிறது. எப்படியாவது கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு செல்கிற சபைகள் உண்டு. சில சபைகள் வெறும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே, உனக்கு கார் வேணும், பங்களா வேணும், நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்படி, ஈசாக்கின் ஆசீர்வாதம், எல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களே சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். அதே நேரம் அதைவிட மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த ஹெவன்லி பிளெஸ்ஸிங்கை பற்றி அவர்கள் சொல்லுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நிறைய சீஷர்கள் இருந்தார்கள். அவர் பிரயாணம் பண்ணும்போது மார்க்கை முதலாவது கூட்டிக் கொண்டு போனார். பின்பு பர்னபாவை ஒரு சீஷனை போல பர்னபாவை கூட்டிக் கொண்டு போனார். பிறகு லூக்காவை கூட்டிக் கொண்டு போனார். பிறகு தீமோத்தேயுவை அவர் பயிற்று வைத்தார். அவருடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் நான் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறேன், எல்லா ஞானத்தோடு நான் புத்தி சொல்லுகிறேன். ஒரு சிஷ்யனுக்கு குருவானவர் சொல்லுகிற பெரிய ஆலோசனை அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சிஷ்யரில் ஒரு சிஷ்யன் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, யாக்கோபு என்கிற பெயர் ரொம்ப காமனாய் விளங்குகிற ஒரு பெயராகும். பழைய ஏற்பாட்டில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு யாக்கோபை தெரியும். அவரை நாம் எத்தன் என்று சொல்வதுண்டு. ஏமாற்றுக்காரன், தந்திரசாலே, அப்பாவுடைய கண்ணில்லாத நிலைமை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பகிர்ந்துட்டு போயிட்டவன்.
அண்ணனுடைய வயிற்று பசியை பயன்படுத்தி சேஷபுத்திர பாகத்தை எடுத்துட்டு போயிட்டவன், மாமனாரை ஏமாற்றி அவருடைய ஆடு மாடு சொத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு போனவர். ஆனால் யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன். பழைய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபுங்கிற பேர் வரும்போதெல்லாம் ஆங்கிலத்தில் ஜேக்கப் என்று வருகிறது. யாக்கோபு, ஜேக்கப். ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுன்னு வரும்போது ஜேம்ஸ் என்ற வார்த்தை அதற்கு இணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு ஜேக்கப், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு ஜேம்ஸ் என்று வழங்குகிறது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நிறைய யாக்கோபுகள் இருந்தார்கள். இயேசுடைய சீஷர்கள், அவர்களில் பிரதர்ஸ் 3 செட்டு பிரதர்ஸ் இருந்தாங்க. பேதுருடைய பிரதர் பேர் அந்திரேயா. இவங்க 2 பேரும் செபதேயுனுடைய மகன். பேதுரு, அந்திரேயா 2 பேரும் செபதேயுனுடைய மகன். அடுத்தது முதல்ல பேதுரு அந்திரேயாவும் யோனாவின் குமாரனாகிய பேதுரு. 2வது யோவானும் யாக்கோபும் செபதேயுனுடைய குமாரர். 3வது மத்தேயுவும் யாக்கோபும் அல்பேயுனுடைய குமாரர். மொத்தம் 6 பேர், 3 பிரதர்ஸ். முதல்ல யோனாவின் குமாரன் பேதுருவும் அந்திரேயாவும், செபதேயுனுடைய குமாரன் யோவானும் யாக்கோபும், அல்பேனுடைய குமாரன் திருப்பி அங்கே ஒரு யாக்கோபு வருகிறார். யாக்கோபும் மத்தேயும் பிரதர்ஸ். ஆகவே சீஷர்களுக்குள்ளே 2 யாக்கோபு வருகிறார்கள். செபதேயுனுடைய குமாரனாகிய யாக்கோபை பற்றி சொல்லும்போது அவர் மூத்த யாக்கோபு அல்லது உயரமான யாக்கோபு. ஆனால் இந்த யாக்கோபை சொல்லும்போது வயதில் இளையவரான யாக்கோபு, அதே நேரத்தில் குள்ளமான யாக்கோபு. சீஷரில் 2 சீஷருடைய பேர் யாக்கோபு. எல்லாரும் இந்த சின்ன அல்பேயுனுடைய குமாரனாகிய யாக்கோபை குள்ளன், சின்னவன், பேச தெரியாதவன், அமைதியாக இருக்கிறவன் என்று சொல்லி எப்போதுமே கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவது உண்டா. ஆனால் என்ன ஆச்சுது, இந்த சின்ன யாக்கோபை கத்தோலிக்க புத்தகங்களில் சின்ன யாகப்பர் என்று அழைக்கிறார்கள். சின்ன யாகப்பர், யாகம் செய்கிறவர், ரொம்ப உபவாசம் பண்ணுகிறவர், மனுஷரோடு அதிகமாக பேசுவதில்லை, நல்ல ஆழ்ந்த அறிவுள்ளவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிதானித்து தான் அவர் பேசுவார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களில் கூட ஒரு இடத்துலையும் இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு பேசினதாக நாம் பார்க்கவே முடியாது. அவரும் இயேசுகிட்ட பேசினதில்லை, மற்ற சீஷரிடத்துல பேசினதில்லை. அமைதியாக இருந்து திங்க் பண்ணக்கூடியவர், ஜெபிக்கக்கூடியவர். வேதத்தில் இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு சீஷருடைய வரிசையை பார்க்கும்போது 9வது வருகிறார், 9வது சீஷர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் அந்த 12 சீஷருடைய பெயரை சொல்லி, சிலருக்கு தகப்பனாருடைய பெயரை சொல்லி அந்த பெயர் பட்டியல் வருகிறதை பார்க்கிறோம். மார்க்கிலும் பார்க்கிறோம், லூக்காவிலும் பார்க்கிறோம். இந்த 3 சுவிசேஷங்களில் ஒவ்வொரு சீஷன் முதலாவது பேதுரு என்று வருகிறது. முந்தினவனாகிய பேதுரு, பிறகு அந்திரேயா, பிறகு யோவான், பிறகு அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு. அப்படி அந்த பெயர் பட்டியலில் வரும்போது 9வது வருகிறவர் தான் இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு எனப்பட்டவர். அவரை குறித்த ஒரு முக்கியமான பாரம்பரியம் என்னவென்றால், கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடித்து அடித்து நைய புடைத்த போது அதை அவர் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையா. நேராக வீட்டுக்கு போனார், யாரோடும் பேசவில்லை, முழங்காலையே நின்று விட்டார். அந்த இயேசுவை நான் காண்கிற வரையிலும் நான் புசிக்க போறதில்லை,
யாரிடத்திலும் பேச போகிறதில்லை. அதுவரையிலும் நான் ஜெபித்து கொண்டே இருக்க போகிறேன். நான் ஜெபித்து கொண்டே இருக்க போகிறேன். அவருடைய மரணத்தின் போது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தினபடியால் அவரை பரிசேய சசேயர்கள் எல்லாம் உயர்ந்த ஒரு கோபுரத்துக்கு, ஆலயத்தின் கோபுர உச்சிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே இருந்து தலைகீழாக அவரை கீழே தள்ளினார்கள். அவர் கீழே விழுந்தார், இறக்கவில்லை. யாரும் உயிரோடு பிழைத்திருக்க முடியாது. ஆனால் அவர் மரிக்கவில்லை. ஆகவே அவரை சிலுவையில் அறைந்தார்களாம். அப்படியும் அவர் மரிக்காமல் இருந்தார். ஆகவே அவரை கல்லெறிந்தார்கள். அப்படியும் மரிக்கவில்லை. அங்கே உள்ள வண்ணார்கள் துணிகளை வெள்ளாவி வைக்கும்போது ஒரு பெரிய கோலை எடுத்து அடின்னு அடித்து வெள்ளாவியில் வைத்து அவளை வைக்க அந்த தடினாலே கடைசியில் அவரை அடித்து கொண்டதாக சொல்லுகிறார்கள். அவரை அடித்து கொண்ட பிறகு அவருடைய சரீரத்தை பார்த்தால் அவருடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடித்து பெரியதாக காணப்பட்டதாம். மாத்திரமல்ல, அவருடைய நெற்றியிலே அந்த ஒரு பெரிய தழும்பு இருந்ததாம். காரணம் என்னவென்றால், அவர் ஜெபிக்கும் போது இயேசு எப்படி முகங்குப்புற விழுந்து 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 ஜெபம் பண்ணினாரோ அதே போல முழங்கால நின்று தலை தரையில் அடிக்கிற வரையிலும், தலையானது தரையோடு உரசுகிற வரையிலும் ஜெபித்து கொண்டிருந்தபடியால் அவருடைய தலையிலும் கூட அந்த தழும்புகள் காணப்பட்டதாம். காய்ப்பு பிடித்து போய் இறந்தது. கால்கள் ஒட்டக கால்களை போல இருந்தது. அவருடைய தலையும் தழும்புகள் உள்ளதாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இலங்கைக்கு போயிருந்த போது என்னுடைய தகப்பனார் மரண சம்மதமான சில காரியங்கள் செட்டில் பண்ண அவர் இலங்கையில் 35 வருடம் தலைமை ஆசிரியராக இருந்த போது அங்கே ஒரு பரிசுத்தவானை பார்த்தேன். என்னுடைய தகப்பனாருடைய முதல் மனைவி டெத் சர்டிஃபிகேட் எடுப்பதற்காக அவரை அழைத்து கொண்டு தான் அங்கே போனேன். அவருடைய ஜெப வாழ்க்கை என்னை ஆச்சரியப்படுத்தினர். அவர் சொன்னார், 9 மணி நேரம் 10 மணி நேரம் முழங்கால நெடுமுழங்கால நிற்பேன் என்று. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, சந்தேகமாகவும் இருந்தது. 10 மணி நேரம் எப்படி முழங்கால நிற்பார்? நான் சந்தேகப்படுகிறதை பார்த்த உடனே தன்னுடைய வேஷ்டியை சற்று விலக்கி அந்த முழங்காலை காண்பித்தார். அதிர்ந்து போனேன். அந்த முழங்கால் முழுவதும் தேய்ந்து 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 காய்ப்பு பிடித்து அவ்வளோ தூரம் 10 மணி நேரம் முழங்கால நிற்பாராம். ஒரு நல்ல பரிசுத்தவான். அவரை போல நான் பரிசுத்தவான்களையும் ஜெப வீரர்களையும் நான் பார்த்ததல்ல. வட இந்தியாவிலே ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவானை குறித்து அதிகமாய் சொல்லுவார்கள். அவருக்கும் ஒட்டகம் முழங்கால் போன்று காணப்படுமா. அவரை பிரேயிங் ஹைட் என்று சொல்வார்கள். அவருடைய பேர் ஹைட். ஆனால் அவர் ஜெபித்து ஜெபித்து முழங்கால்கள் ஒட்டகத்தை போல இருந்ததுனால பிரேயிங் ஹைட் என்று சொல்லுவார்கள். ஸ்காட்லாண்டிலும் ஒரு ஜெப வீரன் இருந்தார், ஜான் நாக்ஸ் என்று பெயர். அவருடைய முழங்கால்களும் அப்படி தேய்ந்து இருக்குமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய ஆவியின் பலன் அவனுடைய நாவன்மையிலே இல்லை. அவன் எந்த பைபிள் காலேஜில் படித்தான், தியாலஜி படித்தான், அதில் இல்லை. அவனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு ஆழமான உயர்வு. அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபை குறித்து ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், மனிதரிடம் அவர் பேசுவதை மிகவும் குறைத்து விட்டார். மற்ற சிஷ்யர்களோடு கூட அவர் அவ்வளவு சம்பாஷிக்கவில்லை. ஒரே ஒருவரோடு தான் யாக்கோபு ஆழமான தொடர்பு வைத்திருந்தார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலுக்கு இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபோடு ஒரு மிகுந்த மதிப்பு இருந்தது, மிகுந்த நட்புறவு இருந்தது. ஆலோசனை கேட்கும்படி அவர் அதிகமாக இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபிடத்தில் சென்றார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இவரை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததா, ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னை பற்றியே இருந்தது. தான் குள்ளமாய் இருக்கிறேன் என்பதை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, மற்றவர்களைப் போல பேச்சு சாதுரியம் இல்லை
என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் சின்னவனாக இருக்கிறேனே, நான் குள்ளமாய் இருக்கிறேனே, அதையே எண்ணி தனிமையாக்கி கொள்ளுகிற ஒரு சுபாவம் இருந்ததாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நம்ம மற்றவங்க தாழ்த்தலாம், மற்றவங்க புறக்கணிக்கலாம், ஏனோதான் என்று பேசலாம். நாமே கூட பல வேளைகளில் தாழ்த்துகிறோம். தாழ்மை வேறு, தாழ்ந்த மனப்பான்மை வேறு. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது நல்லது. விசுவாசிகளுக்கு முன்பாக, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்வது நல்லது. ஆனால் தாழ்மை மனப்பான்மைக்கு ஒப்பு கொடுப்பது எப்போதுமே வேதனையை கொடுக்கும். ஜனத்திரளை விட்டு உங்களை தனிமையாக்கிவிடும். மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ள பிரியமில்லாமல் போய்விடும். எப்போதும் உங்களுடைய தாழ்மையை நினைத்து, தாழ்வை நினைத்து நினைத்து அழுது கொள்ளும்படி செய்யும். சாத்தான் அந்த தாழ்வு மனப்பான்மையை பயன்படுத்தி கொள்ளுவான். எனக்கு ஒரு மாமா உண்டு. படித்தவங்ககிட்ட பழகவே மாட்டார். படித்தவங்களை கண்டா, இங்கிலீஷ் பேசுகிறவங்கள கண்டா ஒதுங்கி தனிமையாக போயிடுவார், வெளியே வர மாட்டார். அவருக்கு அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சிலருக்கு சரீரத்தில் குறைபாடு இருக்கலாம். அந்த குறைவை சொல்லி மற்றவர்கள் கேலி செய்யும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். எனக்கும் கூட என்னுடைய 18 வயது வரையிலும் அந்த தாழ்வு மனப்பான்மை என்னை பிழிந்தது. 3 மாதத்திலே, சின்ன பிறந்து 3 வயதில் எனக்கு போலியோ வந்தது. ஒரு கால் சோம்பி போய்விட்டது. நான் வளர 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 இடது கால் வளர்ந்தது, வலது கால் போதுமான அளவு வளரவில்லை. ஆகவே நான் சாய்ந்து நொண்டி நடக்க வேண்டியதாயிற்று. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளெல்லாம் நொண்டி நொண்டி என்று கேலி செய்யும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்கும். பள்ளிக்கூட பருவத்துக்கு வரும்போது இன்னும் நான் நடப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். நானே கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு இருக்கும்போது பட்ட பெயர்களை வைத்து என்னை கூப்பிட்டால் இன்னும் மன சங்கடமாக இருக்கும். என் தாய் தகப்பனிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நான் நொண்டின்னு தெரிந்த உடனே என் கழுத்தை நெரிச்சி கொண்டிருக்கலாமம்மா, என் வாழ்க்கை அவமானமாக இருக்கிறதே, வேதனையாக இருந்தது. இன்னும் 18, 17 வயது ஆனது. கல்லூரிக்கு சேர்ந்தேன். மற்றவங்கெல்லாம் ஜாலியாக வெளியே போய் சுற்றும்போது நான் எனக்கு வெளியே போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும். என்னுடைய அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பேன். என்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வர முடியல. ஒரு பெரிய மிலிட்ரி லீடராய், போலீஸ் அதிகாரியாய் கம்பீரமாய் நடக்க முடியலே. ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னை பிழிந்தது. அடிக்கடி அதை குறித்து நான் நொந்து கொள்வேன். 4 பெண்கள் ஒரு இடத்துல நின்று பேசினாங்கன்னா, சிரிச்சாங்கன்னா, அவங்க முன்னால் நொண்டி நொண்டி நடப்பது எனக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அந்த 4 பேர் கலைஞ்சி போகிற வரையிலும் பரிதாபமாக ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பேன். அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் நான் பரிதாபமாக நின்றுட்டுருப்பேன். அவங்க போன பிறகு தான் போவேன். அவ்வளோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதை சாத்தான் பயன்படுத்தி கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் ஆவியால் நிரப்பப்பட்டேன். வானாதி வானம் படைத்த சர்வ வல்லவர் எனக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். நான் விசேஷித்தவன். கர்த்தர் என்னோடு இருக்கிறனால நான் விசேஷித்தவன். என்னை கண்டு பேய்கள் நடங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றேனோ அன்றைக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை என்னை விட்டு போயிற்று. அதை பற்றி நான் சிந்திக்கிறதும் இல்லை. எத்தனை 1000 பேரை கூடியிருந்தாலும் அபிஷேகம் நிரம்பி வழியும் போது, தேவ அன்பு என்னை நிரப்பும் போது, கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி பாடும்போது, என்னை அறியாமலே நான் நடனம் ஆடி பல மணி நேரம் கர்த்தரிலே களி கூறுவதுண்டு. முதல் முறை அந்த அபிஷேகம் என்மேல் வந்தபோது எல்லாரும் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரை இல்லையே. இந்த பாட்டை அப்படியே உணர்ந்து பாடினேன். கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரை இல்லையே. தாவீதுக்கு அருளின மாபெரும் கிருபை தாசன் எனக்கு அளித்தாரே. முழு பலத்தோடு நடனமாடினேன். இந்த பாட்டு முடிகிற வரையிலும் ரொம்ப நேரம் அந்த பாட்டை பாடுனாங்க. தேவ அன்பு என்னை நிரப்பினது. அன்னையிலேருந்து என்னுடைய 18வது வயதிலிருந்து
ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுலேருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை எங்கே போச்சுன்னே தெரியாது. ஒரு நாள் ஒரு சம்பவத்தை ஒரு பேப்பரில் படித்தேன். ஒரு பெண்ணு கருப்புன்னா பயங்கரமான கருப்பு. சின்ன பிள்ளையிலேருந்து அவளை எல்லாம் கருப்பி கருப்பி கருப்பி, யாரை பார்த்தாலும் அண்டங்காக்கா அண்டங்காக்கா அண்டங்காக்கா. அவகிட்ட போனாலே கறி நம்ம மேலே ஒட்டிக்கிடும். எங்கள் ஊரில் சொன்னால் கருப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹே நீ நனைஞ்ச பனைமரம் போல் இருக்கிற. பனைமரம் அடிமரம்லாம் கருப்பு, நனைஞ்ச கருமா. சிலர் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா அந்த கருப்பு பீவண்டு இருக்குல்ல, அவ்வளோ கருப்பு. வாலிப வயசாச்சுது, அவளை திருமணம் செய்து கொள்ள ஒருத்தருமே வரல. எல்லாம் அழகு எங்கே இருக்குது, மூடு கிளி மாறி இருக்கா, செவத்த தோலா, எல்லாம் அதை பார்த்துட்டு போனாங்களே தவிர இவளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. இவ கருப்புங்கிறதுனால கல்யாணம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது. கடைசியில் ஒரு மாமனார் வந்தாங்க. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கட்டிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இவ்வளோ டவுரி வேணும், இவ்வளோ ரொக்கம் வேணும், அப்படியே கூடையில் அள்ளுற மாதிரி. சரி, இந்த ஆட்களை விட்டாலும் வேற வழி இல்லை, பணத்தை கொடுத்தாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாள்லேருந்து மாமியாரும் இந்த நாத்தம்மாரவளை கருப்பி கருப்பி கருப்பின்னு கரிஞ்சு கொட்டி. ஒரு நாள் இவ காதில் கேட்க அவங்க சொல்கிறாங்க, இந்த கருப்பிக்கு குழந்தை உண்டாகாமல் பார்த்துக்கப்பா. அவள் குழந்தை உண்டானா இவ்வளோ மாதம் கருவண்டுகள் பிறக்கும். அந்த கருவண்டுகளை கல்யாணம் கட்டி கொடுக்க நம்ம படாத பாடுபட வேண்டியிருக்கும். குழந்தை உண்டாகாமல் பார்த்துக்க. அதை கேட்ட உடனே அவருடைய உள்ளம் அப்படியே உடைந்தாராம். அந்த கடைசியில் முடிவு, அவள் தற்கொலை பண்ணி கொண்டாள். எனக்கு தாங்க முடியல அந்த வார்த்தை வாசி. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கலாம், அதனால் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடும். கருப்பாக பிறந்தது அவ செய்த குற்றம் இல்லை, பெற்றோர் செய்த குற்றம் இல்லை. வேதத்தில் ஒரு பெண்மணியை பார்க்கிறோம், சூலமித்தி. அவ சொல்லுகிறாள், உன்னத பாட்டு 1:5, நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாத்தான் இருக்கிறேன். மற்றவங்களாம் இந்த கருப்பு கருப்புன்னு சொல்லலாம், ஆனால் நான் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த கருப்பிலும் ஒரு தேவ சாயலை பார்க்கிறேன். இந்த கருப்பிலும் தேவனுடைய ரூபத்தை பார்க்கிறேன். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஆதாமுக்குள்ள நான் கருப்பாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் அழகாக இருக்கிறேன். ஆதாமின் பாவங்கள் என்னை கருப்பாய், அந்த சாபங்களும் பாவங்களும் என்னை கருப்பாக்கிற்று. ஆனால் 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர் எனக்குள்ளே, முற்றிலும் அழகுள்ளவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆகவே நான் அழகாய் இருக்கிறேன். வெயில் என்மேல் பட்டதுனால நான் கருப்பாத்தேன். வெயில் என்று சொல்வது மற்றவருடைய தீ அம்புகள், பொறாமையின் வார்த்தைகள், சுடு சொற்கள் என்னை கருப்பாக்கினாலும் நான் அழகாய் இருக்கிறேன். தன்னைத்தானே அவள் திடப்படுத்தி கொண்டாள். மணவாளனுக்கு பிரியமாய் நான் கருப்பாக இருந்தாலும் அவள் ரூபவதி. என் புறா, என் உத்தமியோ அவள் ரூபவதி. அவளை பழுது ஒன்றுமில்லை. ஆத்தும மணவாளன் பார்க்கிற ஒரு உள்ளான அழகு, ஒரு உள்ளான ஒரு கவர்ச்சி, கர்த்தரை பிரியப்படுத்துகிற. ஆகவே அவள் நான் அழகாயிருக்கிறேன் 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 என்று சொல்லி தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றையும் அவள் மேற்கொண்டாள். பெத்லகேம் என்ற பட்டணத்துக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அது மற்ற பட்டணங்களைப் போல ஒரு பெரிய பட்டணம் அல்ல, ஒரு சின்ன பட்டணம். எருசலேமை போல ஒரு பெரிய பட்டணம் அல்ல, ஒரு சின்ன வயல்வெளி உள்ள ஒரு சின்ன கிராமம். ஆகவே இந்த பெத்லகேமுக்கு நான் எருசலேமை போல இல்லையே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆகவே ஆண்டவர் அந்த பெத்லகேமை பார்க்கும்போது சொன்னார், எப்ராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் 1000ங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் நீ சிறியதல்ல. உன்னிலிருந்து தான் என் இரட்சகரான இயேசு புறப்பட்டு வருவார்.
அனாதி காலமாய் முன்குறிக்கப்பட்ட ஆண்டவர் உன்னை அற்பமாய் எண்ணவில்லை. நீ உன்னை அற்பமாய் நினைத்து கொள்ளாதே. கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த சின்ன பெத்லஹேம்ல இருந்து தான் தாவீது எழும்பினார். அந்த சின்ன பெத்லஹேம்ல இருந்து தான் நகோமி எழுந்தாள். மாத்திரமல்ல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெத்லஹேமில் பிறந்தார். ஆகவேதான் மீக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என்னை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். எத்தனை சந்தோஷம்! ஒருவேளை நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்களுக்குள்ளிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எழும்புவார்கள். உங்களுக்குள்ளிருந்து அநேக நீதிமான்கள் எழும்புவார்கள். ஆகவே உங்களுடைய குறைகளை குறித்து நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்படாதுங்க. மற்றவங்க உங்களை புண்படுத்தலாம், உங்களுடைய குறைகளை சொல்லலாம், உங்களை அற்பமாய் நினைக்கலாம், உங்களை மட்டம் தட்டலாம். பல விதத்திலும் உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய இனத்தவர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் உங்களை மட்டம் தட்டும்போது அதை பொருட்படுத்தாதுங்க. ஒரு தூசியை உதறி விட்டு போடுற போல அதை உதறிட்டு போயிடுறீங்க. ஏசாயா 52:2 தூசியை உதறி விட்டு எழுந்துரு. இந்த தூசியே பார்த்துட்டு இருக்காது. மற்றவங்க இன்னும் சொல்கிறாங்களே. இந்த தூசியை உதறும்போது அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த இயேசுவை என்ன வார்த்தை பேசி மட்டம் தட்டினாங்க. இவன் பேசபூலின் தலைவன், பிசாசை வைத்து பிசாசை ஓட்டுறான். இவன் ஆயக்காரர் பாவிகளின் நண்பன், மட்டம் தட்டினாங்க. இவன் போஜன பிரியன், பிசாசு பிடித்தவன். இயேசு எவ்வளோ தாழ்த்தினாங்க. அவங்க தாழ்த்தினதை பார்க்கலாம். இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினார். அடிமையின் ரூபமெடுத்து தாழ்த்தினார். சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்த்தினார். எப்போதும் உங்களை மற்றவங்க அற்பமாக எண்ணும் போது அந்த சிலுவை நோக்கி பாருங்க. சிலுவையில் எவ்வளோ காரி துப்பப்படுவதற்கும் மனமோந்து தன்னை கொடுத்தார் என்பதை எண்ணி பாருங்க. அப்படி தன்னை தாழ்த்தினால பிதாவாகிய தேவன் அவரை மென்மேலும் உயர்த்தினாராம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானவர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்கும்படி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவர்கள் எல்லாருடைய நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, கப்பர்நகூம் அன்னைக்கு ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய துறைமுகம். பெத்லஹேம்ல இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த கப்பர்நகூமை பற்றி வேதம் சொன்னது என்ன? வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இன்னைக்கு சில ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப உயர்த்தலாம், அழகு நிறைந்தவர்களை உயர்த்தலாம். சினிமா நடிகரில் ஆகா இந்த மாதிரி அழகு இருந்தால் எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பலர் பொறாமப்படலாம். ஆனால் அவங்க பாதாளத்துக்குன்னு தங்களை விற்று போட்டவர்கள். நீங்கள் குடிப்பதற்கு கூழ் குடிச்சு கொண்டு இருந்தாலும், அழுக்கான கந்தையை கசக்கி கட்டினாலும் நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். ஆமே, ஹல்லேலூயா. கப்பர்நகூம் அன்னைக்கு ஆகா ஓகோன்னு இருந்தது. பெத்லஹேம் அப்படி இருக்கல. அந்த கப்பர்நகூமை இன்றைக்கு போய் பார்த்தா ஏறக்குறைய 10 தடவைக்கு மேலே கப்பர்நகூமுக்கு போயிருக்கிறேன். வெறும் இடிபாடுகளுக்குள்ள அங்கே ஒருத்தரும் குடியிருக்க முடியாது. ஒரே ஒரு கத்தோலிக்க மடம் மட்டும் இருக்கு. கடல் வந்து அந்த கப்பர்நகூமுக்குள்ளே பூந்து இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள சில வருஷத்துக்குள்ளாக கப்பர்நகூமை முழுவதுமாய் அழித்து போட்டது. இன்றைக்கு அந்த கடற்கரையில் பழைய காலத்து ஒரு ஜப ஆலயம், இடிபாடு, தூண்கள் மட்டும் அப்படி நின்றுட்டு இருக்குது. முழுசு அழிந்து போனது. அங்கே பார்க்கக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தால் உலக மேன்மை பார்க்கிலும் அந்த தயவு மேன்மையான தயவு. ஆகவே பெத்லஹேமே நீ பயப்படாது. இத்தனை வருஷம் ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் எங்கள் பாட்டில் பெத்லஹேமை நினைக்கிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. இந்த அல்பேயுவினுடைய அந்த குமாரனாகி யாக்கோபு குள்ளன், சின்னவன், பலவீனமானவன்.
ஆனால் கர்த்தருடைய அன்பு அவன் மேல் வந்தது. சின்னவர்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்க வாக்குத்தத்தம் அவருக்கு கிடைக்குது. ஏசாயா 60:22 சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாயிருப்பான். சின்னவன் 1000, நீ சிறியவன் என்று மற்றவங்க உன்னை தாழ்த்துறாங்களா? உனக்கு சரியான வேலை இல்லை, சம்பளம் இல்லை, உன் புருஷன் சரியாக சம்பாதிக்கலை, நீ எளிமையாக இருக்கா, உன் குடும்பத்தில் மற்றவங்களாம் ஆக ஓகன் இருக்காங்க, நீ கவலைப்படாதீங்க. சின்னவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வைத்தார்களோ, எபிரேயர் 8:11 சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரவ இருக்கும் கர்த்தருக்குரியவர்கள் என்று பெயர் பெறுவார்கள். எபிரேயர் 7:7 சொல்லுகிறது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். உன்னை சிறியவன் என்று தாழ்த்தும் போது பெரியவரான ஆண்டவர் உன் பக்கத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன்னை பெரியவனாய் காட்டிக்கொண்டால், பெருமையோடு காட்டிக்கொண்டால், தலைக்கன மிகுந்தவனாய் காட்டிக்கொண்டால், அந்த பெரியவரான ராஜாதி ராஜாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்நாள் அந்த குழந்தை பிறந்தவுடனே அத்தனை நாள் அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை, மலடி, வாளாவெட்டி, பிள்ளை இல்லாதவா, கரிச்சி கொட்டி கொண்டிருந்த அவளுடைய சக்களத்தி. முன்னால் ஒரு குழந்தை பெற்றவுடனே அவளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை போனது. 1 சாமுவேல் 2:8 அவள் சொல்லுகிறாள், சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து பிரபுக்களோடு உட்காரப்படும்படி செய்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் அதை வெட்டுருங்க. இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு பேச்சு திறமில்லை, பிரசங்க திறமில்லை, அவருக்கு மூலமாக ஒரு அற்புதமும் நடந்ததாக வேதம் எழுதப்படவில்லை. ஆனால் அவர் எழுதின ஒரு நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 66 புத்தகங்களில் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு பரிசுத்த மனுஷர்கள் ஆவினால் எழுதப்பட்ட அந்த 66 புத்தகங்களில் இந்த யாக்கோபு எழுதின நிருபம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எபிரேயருக்கும் 1 பேதுருவுக்கும் நடுவில் யாக்கோபின் நிருபம் வருகிறது. 5 அதிகாரங்கள் அதில் வருகிறது. நாம் அதை குறித்து அந்த 5 அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை நாம் இன்றைக்கு சற்றே தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த யாக்கோபினுடைய அடுத்த விசேஷம், முதல் காரியம் ஒரு சிறியவன் என்கிற தாழ்வு மனப்பான்மை. 2வதாக அவரை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நேராக உடனடியாய் பரலோகத்துக்கு செல்லாமல் 40 நாட்கள் இன்னும் பூமியிலே அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் சஞ்சரித்த நோக்கம் என்ன? அநேக பேருக்கு தரிசனமாக வேண்டும் என்று. ஆகவே அந்த தரிசனம் பெற்றவர்கள் என்று இந்த 6ஆம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு ஒரே நேரத்தில் 500 மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார். சொல்லிவிட்டு யாக்கோபுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். குறிப்பிட்ட பெயர், குறிப்பிட்ட பெயரை சொல்லுகிறார். எல்லாருடைய பெயரும் அங்கே சொல்லவில்லை. 12 சீஷர்களுக்கும் அவர் தரிசனமானார், உண்மைதான். அவர் உயிரோடு எழுமின அன்றே மகதில நாம் மரியாளுக்கு தரிசனமானார், எமவூர் சீஷர்களுக்கு தரிசனமானார். சீஷர்கள் அறை மூடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தரிசனமானார். ஆனால் தோமா அங்கே இல்லாததினாலே 8 நாட்களுக்கு பிறகு தோமாவுக்கும் தரிசனமாக வேண்டும் என்று மறுபடியும் தோமாவுக்கு தரிசனமானார். இங்கே விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு அவர் தரிசனமானார். ஆண்டவர் நமக்கு தரிசனமாக வேண்டும் என்று விரும்புகிறவர். அவருடைய உயிர்த்தெழுந்த காட்சியை நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறவர். வேதம் சொல்லுகிறது, தரிசனமில்லாத இடத்தில்
ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சில மொழிபெயர்ப்புகள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் பின்வாங்கி போய் விடுவார்களாம், சீர்கெட்டு போய் விடுவார்கள். ஆங்கில வேதாகமம், if there is no vision, people will perish. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் அழிந்து போவார்கள். வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது கர்த்தர் அநேக பரிசுத்தவான்களுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுக்கு 10 முறை தரிசனமானார். முதல் முறை தரிசனமாகும் போது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். மெசொப்பொத்தேமியாவில் அந்த காரானூர்ல குடியிருக்க முன்னமே மகிமையின் தேவனாய் தரிசனமானார். 99ஆம் வயதிலே சர்வ வல்லவராய் தரிசனமானார். எல்ஷடா என்ற நாமத்தோடு தரிசனமானார். 10 முறை ஆபிரகாம் ஆண்டவரை தரிசித்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஏசாயாவுக்கு தன்னுடைய உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார், இனி எந்த ராஜா அரசாள போகிறார்? ஒரு ஏக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போன போது ஆண்டவர் உசியாவுக்கு பிறகு எந்த ராஜா வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தவில்லை, தன்னையே வெளிப்படுத்தினார். உயரம் உன்னமான சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் 2 தரிசனத்தை கொடுக்கிறார். நீங்கள் யார் என்ப உங்களை பற்றி ஒரு தரிசனம். நீங்கள் எப்படி ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க, எப்படி உங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நீங்கள் எப்படி அந்த மகிமையின் ராஜாவோட ஒரு நாள் அமர்ந்திருப்பீங்க, உங்களை பற்றிய ஒரு தரிசனம். 2வது கர்த்தரை பற்றிய தரிசனம். இந்த 2 தரிசனங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கணும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தரிசனமானார், மகிமையின் தரிசனத்தை கொடுத்தார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எரேமியாவுக்கு தரிசனமாகி சொன்னார், உன்னை சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கொண்டு பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை பயன்படுத்துவேன். ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு ரொம்ப தேவை. மற்றவங்க சொல்லி இயேசுவை நம்ம அறியாமல் நம்ம டைரக்டாக ஆண்டவர் என்னை கண்டார், என்னை அழைத்தார், என்னை பேர் சொல்லி கூப்பிட்டார், நான் கர்த்தருடையவன், நான் இந்த தரிசனத்தோடு முன்னேறி கொண்டு செல்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுப்பார் என்றால் அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளதாக இருக்குது. பர்சனலாக எனக்கு ஆண்டவரோடு ஒரு தொடர்பு, பர்சனலாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் அந்த உணர்வு, ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற உணர்வு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தமஸ்கு வீதியில் போகும்போது தரிசனமானார். ஒரு பெரிய மகிமை அவர் மேல் விழுந்தது. அந்த மகிமை அவ்வளோ அதிகமாக இருந்தபடியால் அவருடைய கண்கள் குருடாய் போனது. அப்போதான் ஆண்டவர் அவரை அழைத்தார். குருடருடைய கண்களை பார்வை கொடுக்கும்படி என்னுடைய மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தேன். அவனுடைய கடைசி நேரத்தில் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. தமஸ்கு வீதியிலே எனக்கு தரிசனமானவர், தமஸ்கு வீதியிலே என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்தவர், புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டவர், அந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் ஆண்டவரை பற்றிய தரிசனம் உங்களுக்கு இருக்கட்டும். பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த தரிசனம் இருந்தபடியால் தான் அவருக்கு வந்த மகா பாடுகள், உபத்திரவங்கள், சித்திரவதைகள், மிலாருவினால் அடித்த அடிகள், கப்பல் சேதங்கள், நாசமோசங்கள், நிர்வாணங்கள், பசி, பட்டணி, அவ்வளவற்றையும் சகித்து கொண்டு கடைசியில் நல்ல போராட்டத்தை நான் போராடின ஓட்டத்தை முடித்தேன். சொல்ல காரணம் என்னவென்றால், ஆரம்பத்தில் இருந்த அந்த தரிசனம் அவர் கடைசி வரை விட்டுவிடவில்லை. தரிசனம் கொடுத்தவர், தன்னை அழைத்தவர், தன்னை கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். அந்த தரிசனத்தின்படியே அவர் பின்பற்றார். ஆபிரகாமுக்கு அந்த தரிசனத்தை காண்பித்து பிறகு அவனுடைய இனத்தவரை விட்டு, ஜனங்களை விட்டு வேறு பிரித்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அந்த தரிசனம் அவருக்கு உதவியாக இருந்தது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களிலும் கூட அந்த தரிசனம் இருக்கணும். ஆகவே எந்த பாடுகளையும் சகிப்பதற்கு அது உங்களை பலன் உள்ளவர்களாய் மாற்றும். சரி, இப்போது யாக்கோபின் நிருபத்தை பற்றி, அந்த 5 அதிகாரத்தை பற்றி நான் சுருக்கமாய் நான் பேச விரும்புகிறேன். என்றாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் அதை நீங்கள் ஒரு முறை வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எபிரேயருக்கு அடுத்ததாக 312 பக்கம் புதிய ஏற்பாட்டிலே முதல் அதிகாரத்திலே அவர் சோதனையில் ஜெயம் கொள்ளுவது எப்படி என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். சோதனை ஒவ்வொருவருக்கும் வரும். 3 விதமான சோதனைகள் வருகின்றன. சாத்தான் சோதனைக்காரன் சோதனை கொண்டு வருகிறான். அவனுடைய இச்சைகளின்படி அவன் சோதிக்கப்படுகிறான். அவனுடைய மாம்சத்திலிருந்து சோதனைகள் வருகிறது. கர்த்தரே சில நிலைகளில் ஆபிரகாமை போல அவர் சோதிக்கிறார். ஆண்டவர் சோதிக்கும் போது உன்னை உயர்த்தி ஒரு ப்ரமோஷன் கொடுப்பதற்காக சோதிக்கிறார். சாத்தான் சோதிக்கும் போது உன்னை கீழே தள்ளி உன்னுடைய பேரை மனமடிவாக்கி உன்னை புறக்கணிக்க நிலைமைக்கு கொண்டு வரும்படி அவன் சோதிக்கிறான். ஒருவனுடைய சரீரத்திலிருந்து எழும்புகிற இச்சைகள், அவனுடைய மாம்சத்தில் இருந்து எழும்புகிற மாம்சிய எண்ணங்களும் அவனுக்கு சோதனையை கொண்டு வருகிறது. இந்த சோதனை சகிப்பதற்கு 3 காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். முதலாவது பொறுமையை குறித்து எழுதுகிறார். சோதிக்கும் போது அந்த யோபுவின் பொறுமையை யோசித்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ சோதனையிலும் ஆண்டவரை அவன் பழிக்கவில்லை, பொறுமையோடு அவன் சகித்தான். ஏசாயா 28:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் திடமானதாயிருக்கிறான், விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. கர்த்தரிலே நிலை கொண்டிருக்கிறான். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆகவே முதலாவது சோதனையை ஜெயிக்க பொறுமையை பற்றி சொல்லுகிறார். 2வது சோதனை ஜெயிக்க ஞானத்தை சொல்லுகிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன். இங்கே சொல்லப்படுகிற ஞானம் படிப்பு ஞானம் அல்ல, இயற்கையான ஞானம் அல்ல. சாத்தானுடைய தீய ஞானத்தை மேற்கொள்ளுகிற பரலோக ஞானத்தை பற்றி அவன் பேசுகிறார். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அதை முறியடிக்கக்கூடிய பரலோக ஒத்தாசை, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, ஆவியானவர் நம்ம கொடுக்கிற அந்த ஞானம், அதுதான் ஆவியின் வெளிப்பாடுகள், அதுதான் வேத வசனத்தில் உள்ள மறை பொருட்கள். அவைகளை நீங்கள் அறியத்தக்கதாக ஞானத்தை கேளுங்கள். 3வது அந்த சோதனையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்ன? சாதாரணமாய் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே புல்லையும் பூவையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். சூரியன் கடும் வெயிலோடு உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது. கர்த்தர் சில சோதனைகளிலே நம்மில உள்ள குறைகளை நீக்குகிறார், களிம்புகளை நீக்குகிறார், பதர்களை நீக்குகிறார். புல்ல உள்ள பூ உதிர்ந்து காற்று அடித்து போயிடும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். இந்த தூற்றுக்கூடைய கையில் வைத்து காற்றில் அப்படியே தூற்றும் போது பதரெல்லாம் காற்றில் அடித்து போகும். சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து உங்களை ஒரு பொன்னாக அது மாற்றக்கூடியது. அதை தான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணம் என்றால் அன்பு என்ற அர்த்தம். இந்த அன்பிலே 2 அன்பை சொல்லுகிறார். ஆண்டவரை நேசிக்கிற அன்பு, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர்கள் அன்புக்கு வருகிற அன்பு. அடுத்த அன்பு உன்னை போல மற்றவனை நேசிக்கிற அன்பு. பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணம் என்ன? உன்னை நேசிக்கிறவனை நீ நேசி. உனக்கு ஒருவன் கண்ணை பிடுங்கிட்டா அவன் கண்ணை பிடுங்கு, பழிக்கு பழி வாங்கு. தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணம், அந்த அன்பு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும்படியாக ஏவுகிறது. துன்மார்க்கருக்காகவும் பரிந்து பேசும்படி, உடைய சத்துருக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு.
இதை ராஜரீக பிரமாணம் என்று அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதிலும் பேசுகிறார். 3வது அதிகாரத்துக்கு வரும்போது மனிதனுடைய நாக்கு எவ்வளவு முக்கியமானது. ஒரு மனிதனுடைய நாக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடியது. மனிதனுடைய பேச்சு அதில் தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு குதிரையை திருப்பணும்னா குதிரைக்கு கடிவாளத்தை வச்சு திருப்புறோம். ஒரு சைக்கிளை திருப்பணும்னா ஹேண்ட்பாரை வச்சு திருப்புறோம். காரை திருப்பணும்னா ஸ்டியரிங்கை பிடிச்சி திருப்புறோம். ஒரு கப்பலை திருப்பணும்னா சுக்கானை வைத்து திருப்புகிறோம். பலதையும் வைத்து நாம் திருப்பினாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருப்பணும்னா அந்த நாக்கை வச்சு தான் திருப்ப முடியும். ஆகவே தான் நாக்கில் பரிசுத்தாவியானவர் வந்து நாக்க பரலோக ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்புகிறதற்காக பரலோக பாஷையாகி அந்நிய பாஷையை கொண்டு வருகிறார். நாக்கு எவ்வளோ முக்கியமானது. சங்கீதக்காரன் ஜெபித்தார், ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய நாவுக்கு காவல் வையும். என்னுடைய நாவு அசுத்தமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. என்னால் காக்க முடியல. சில நேரம் நாக்கு மீறி போயிடுது. ஊழியக்காரர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஊழியக்காரனை பற்றி பேச போய் நானும் கூட சேர்ந்து தாளம் போட்டு கடைசியில் ஆண்டவரை துக்கப்படுது. என் வாய்க்கு காவல் வை ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும். அவர் சொன்னார் ஒரு நல்ல ஜெபம், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் தியானம் உமக்கு முன்பாய் பிரதியாய் இருக்க கடவுது, பிரதியாய் இருக்க கடவுது. 3ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் உலக சிநேகிதங்களை அவர் கண்டித்து பேசுகிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்கே அவர் நேரடியாக அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது, விபசாரிகளே உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அங்கே உலக சிநேகிதனை விட்டு விட்டு பரிசுத்தப்படுவதற்காக 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் தேவ கிருபை பற்றி பேசுகிறார். 5ஆம் 6ஆம் வசனத்தில் தாழ்மையை பற்றி பேசுகிறார். 15ஆம் 16ஆம் வசனத்தில் தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பூமியில் வாழ்ந்த போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றும் பேசாமல் இருந்தாலும் நமக்கு அரிய பெரிய சத்தியங்களை எழுத்து வடிவத்திலே ஆண்டவர் அவர் மூலமாய் அருளை செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தோடு பேசுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வருகையை எப்படி காத்திருக்க வேண்டும், பொறுமையை பற்றி அதில் அதிகமாய் பேசுகிறார். இந்த 5 அதிகாரங்களும் அந்த சின்ன யாக்கோபு மற்றவர்களால் குள்ளன் என்றோ சிறியவன் என்றோ அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை கொண்டு அருமையான ஆவியானவருடைய எழுத்துக்களை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நிருபத்தை திரும்ப திரும்ப வாசிங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். இதற்கான நோட்டீஸ்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் இதுவரைக்கும் 9 சீஷர்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம். இன்னும் 3 சீஷர்களை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். என ததைவை லெபேயு எனப்பட்ட தபேயுவை வாசிக்கிறோம். யூதாவை பற்றி, யூதாஸ் காரியோத், இந்த 3 சீஷர்களை குறித்து அடுத்த 3 வாரங்கள் நாம் படித்து முடித்த பிறகு ஒரு புதிய சப்ஜெக்டுக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நோட்ஸை வாங்கி சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு பழைய நோட்ஸ்கள் கிடைக்கலன்னா இதுக்கு முன்னால் ஒழுங்காக வந்து அட்டன் பண்ணவங்ககிட்ட கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி ஜெராக்ஸ் எடுத்துட்டு மரியாதையாக அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கும். இதை வாசித்து தியானிக்கும் போது இன்னும் அதிகமாய் சீஷர்களை குறித்து எப்படி தெரிந்து கொண்டார் கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும்.